ஹலோ கைஸ், நேற்று என்னன்னா காஷ்மீரில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சம்பவம் நடந்திருக்கு நௌகாம் போலீஸ் ஸ்டேஷனில். அது என்னன்னா, இப்போ இந்த டெல்லி காரை இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, பாம் பிளாஸ்ட். அதில் சம்மந்தப்பட்ட இது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அந்த பாம்புக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இன்னொரு இடத்துல இருந்து இங்கிருந்து டெல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு ரிலேட்டடான போலீஸ் ஸ்டேஷன் தான் அது. அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் கெப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடாக ஃபாரின்சிக் எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சிருச்சு, ஆக்டிவேட் ஆகி. அது சுற்றி இருந்த பஞ்ச் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் அது ஆக்டிவேட் ஆகி வெடிச்சிருச்சு. இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பேர் இப்போ தமிழ் மீடியாவில் நிறைய பேர் பேசவே இல்லை. நியூஸ் சேனல்ஸும் பெருசாக கவர் பண்ணல. அது அவங்க நிறைய பேர் அன்சங் ஹீரோஸ், அதாவது இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த போலீஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை எக்ஸாமின் பண்ண போலீஸ், அதாவது ஃபாரன்சிக், அந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை எக்ஸாமின் பண்ண ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறையா பேர்த்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அன்சங் ஹீரோஸ். நம்ம இவங்களை பற்றி பேசியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி இதை பற்றி பேச சொல்லுங்கள். அப்போ தான் அந்த அன்சங் ஹீரோஸ்க்கு ஒரு அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன்னா, அதற்கு ரெகக்னேஷன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நம்ம செலுத்துகிற மரியாதை மாதிரி இருக்கும்.